டைம் டு எக்ஸ்ப்ளோர் கேப் மே. கேப் மே நியூ ஜெர்சியோட எண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் கடல் தான். அந்த ஊரை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூ பார்க்க போகிறோம். ஜூ வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டோம் பார்க்கிங் லாட்ஸில். இது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. இங்கே எல்லா பார்க்லேயுமே இந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கும். அப்போ தான் நம்ம கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே இருந்துட்டு கேப் மே கவுண்டி ஜூ வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீ ஃப்ரீ தான். ஜெர்சி பசு. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி ஆடு மாடெல்லாம் வீட்லேயும் பார்க்க முடியாது, ஈவன் ஸ்ட்ரீட்லேயும் பார்க்க முடியாது. பார்க்கணுன்னா ஜூக்கு தான் வரணும். இங்க பாருங்க, இங்க 2 ஆடு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜாலியா சண்டை போடுறது மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஆடுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தாடியா இருந்தது. இவ்வளோ பெரிய தாடி ஜென்ரலாக பார்த்ததில்ல நம்ம ஊர் சைடில் இருக்கிற ஆடுகள். இது மயிலும் அதே மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. இந்த பார்க் ஃபுல்லாகவே கூண்டில் போட்டு அடைக்கல. ஈகிள், அந்த ஈகிளுக்கு தனியாக செப்பரேட் தண்ணி தொட்டி. சிங்கம். இந்த பார்க்கு நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சிங்கம் ஜாலியாக தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த டைம் தான் ஃபுல் ஆக்டிவ். அங்கேருந்து நடந்து வந்து பெண் சிங்கத்திட்ட ஒரு ஹாயை சொல்லிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எங்க போறாப்லன்னு பார்ப்போம். டுடே கோட்டா ஓவர்ப்பா அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாப்ல போய். இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும்போது செமையா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. புலி. நம்ம வந்து லஞ்ச் டைம், அதனால இங்க இருக்கிற கேர்டேக்கர்ஸ் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. செம்ம ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தது அவங்க கிட்ட இந்த புலி. அவர் வந்து ஏதோ பேசுறாங்க. பேசும்போது நம்ம மனிதர்கள் கேட்குற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது. அவர் ஏதோ பேசாரு, பேசிட்டு வர சொல்றாரு. பாருங்களேன். ஆனா அது போல அவரோட செமையா விளையாடிட்டு இருந்தது. மறுபடியும் வராரு 2வது டைம். அவர் வந்த உடனே போய் ஒளியுது பாருங்க. அவர் வராரு, சவுண்டு கேட்ட உடனே திருப்பி ஒளிஞ்சிக்கிற மாதிரி படுத்துக்கிச்சு. அவர் வராரு, வந்து மறுபடியும் கேட்குறாரு. விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அவர் அங்கே வா, ஃபுட்டு ரெடியாக இருக்கு அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போய் அதை சாப்பிட்டு இருந்தது. இது ஆப்பிரிக்கன் சவானா. இங்கே வேறு அனிமல்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து வுட்டில் ஒரு பாத்வே மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அனிமல்ஸ்லாம் கீழே இருக்கும். நம்ம மேலே இருந்து நடந்து போய் அப்படியே ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கிற அனிமல்ஸை பார்த்துட்டு போகலாம். என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஒட்டகம். இது பெரிய ஃபீல்டு ஒட்டக சிவிங்காக. இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல தெரியுதா ஒட்டக சிவிங்கி? க்ளோஸரா பார்க்கலாம். 3 ஒட்டக சிவிங்கி. இந்த ஒட்டக சிவிங்கி எப்பவுமே ஒன்னாவே நின்று ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போல. எப்ப பார்த்தாலும் க்ளோஸ் டுகெதரா தான் இருக்கும். இது வரி குதிரை. அப்புறம் இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு ஹட் மாதிரி போட்டுருவாங்க. அது சம்மர் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
மாடு, கொம்புகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. கரடி ஒரு ஓரமா உட்காந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஜூ முடிச்சுட்டு டங்கின் டோனட்ஸ் வந்தாச்சு. இது வந்து நம்ம ஊர் டீ கடை மாதிரி. செட்டப் ரொம்ப அழகா இருக்குல்ல. ஈஸ்ட் கோஸ்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இங்கே தான் இன்னைக்கு நம்ம பேராசைலிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெட் ஸ்கீயிங் பைக்ஸ் பார்க்கலாம். சாம்பிள் பைக் ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. நார்மல் பைக்ஸ் மாதிரியே இதுக்கும் நம்பர்ஸ் இருக்கு. அங்க ஒருத்தர் ஜெட் ஸ்கீயிங் பண்ண போறாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மல் பைக் மாதிரியே வாட்டரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ஃபுல்லாக சேஃப் தான், அதனால் பயப்படாமல் போயிட்டு வரலாம். லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு விசிட்டர் சிட்டிங் பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து இப்போ யாராவது வந்து ஸ்போர்ட்ஸில் போக வேண்டாம் அப்படின்னு இருக்கு வெயிட் பண்ணோன்னா இந்த வெயிட்டிங் ரூம் மாதிரி. அதே சமயத்தில் கடல் இந்த வியூஸ் பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். இங்கே ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வழியே தான் அந்த ரெட் ஆரோ வழியே தான் போயிட்டு ரூம் பண்ணிட்டு திருப்பி இதே பிளேஸ்க்கு வந்துடணும். அந்த மாதிரி செட்டப். இப்போ பார்க்குறது இங்கே இருக்கிற வெக்கேஷன் ரெண்டல் ஹோம்ஸ், பீச் ஹவுசஸ் மாதிரி. இது எல்லாமே இந்த ரெண்டல் போட்ஸ். இங்கே வெக்கேஷன் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ப்ரைவேட் போட் தான். இந்த வழியாக தான் நம்மளை பேராசைலிங் கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க, போட் வந்துருச்சு. இதில் தான் நம்மளை பேராசைலிங் கூட்டு போக போகிறாங்க. கிளம்பியாச்சு. பேராசைலிங் போகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் ஜென்ரலாக டீக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆன் தி வே போயிட்டுருக்கோம். அந்த ஓவர் த பிரிட்ஜ் தெரியுதுங்களா, அந்த வழி தான் வந்திருப்போம். ஆக்சுவலாக இது எல்லாமே அங்கங்கே கிராசிங் மாதிரி தான் இருக்கும். இவங்க தான் கேப்டன்ஸ், நம்மளை பேராசைல் பண்ண வைக்க போகிறாங்க. இது ஒரு லக்ஸுரி க்ரூஸ். ஆன் தி வேலையை பார்த்தோம். ஓகே, ரெடி ஆகிட்டாங்க. பேராசூட்டை ஃப்ளை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது பாருங்கள். சேஃப்டி வைஸ் இங்கே கவலைப்பட தேவையில்லை, ஃபுல் சேஃப்டி. ஈவன் லைட்டாக வெதர் கண்டிஷனோ விண்டு மாறினா கூட பேராசைலிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த ஊரில் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போல பார்த்த க்ரூஸோட பேக் சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேராசைலிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு பேராசூட்டை பறக்க விட போகிறாங்க. பறக்க விட்டாங்க பேராசூட். இதுக்கப்புறம் பேராசைலிங் பண்ணுறது தான். வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. இதில் வரும்போது இன்னொன்று கேட்பாங்க, நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாட்டரில் டிப் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எஸ் இருந்தீங்கன்னா திருப்பி வாட்டரில் உங்கள் லைட்டை டிப் பண்ணி ரிட்டர்ன் எடுப்பாங்க. வாவ், முடிச்சிட்டோம். பேராசைலிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக் டு கரைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போக போகிறோம்.
கிளம்பிட்டோம். இந்த வெக்கேஷன் ரெண்டல்ஸ் அப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டல் ஹவுசஸ். இந்த கேப்ங்கிற ஊரே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு வீடும் ஒரு யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். 4 ஹவுசஸும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கலர்ஸ்லேருந்து எல்லாமே. மோஸ்ட்லி இங்கெல்லாம் வெக்கேஷன் வந்து ஸ்டே பண்ணுறவங்க இதுதான் அதிகம். அதனாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீடுமே வேற வேற செட்டப்பில் இருக்குது. ஆக்சுவலாக வீடு ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல அப்படி இருக்கு. இது ஒரு ரெஸ்டாரண்ட், பார்ட்டி நடக்குது. செம்ம வைபா தான் இருக்கு. வீக்கெண்ட்ஸ்னாலே வைபா இருக்கு. இங்க உள்ள மக்களும் ரொம்ப பொலைட்டு, ரொம்ப அமைதியாகவும் ஸ்லோவாகவும் லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கு. சிட்டியில் வாழ்கிற மாதிரி ஹரிபரி லைஃப் இல்லை. பார்த்தாலே தெரியுது அவங்கள. இந்த ஒரு இன்னொரு வீடு. இந்த வழி எல்லாமே இந்த மாதிரி எல்லா ஹவுசஸுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. ஈவினிங்னா இங்கே மக்கள்லாம் நிறையா சைக்கிள் எடுத்துகிட்டு பீச் வருவாங்க போல். நிறையா சைக்கிள்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அந்த சன்செட் பார்க்குறதுக்காகவே வருவாங்க போல். வந்துட்டோம், பார்க்கிங் இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பீச்சுக்கு போகிறது கூட அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பார்த்து பீச். இந்த மணல் கூட இங்கே பார்க்கும்போது இந்த மணல்லாம் பவுடர் மாதிரி இருக்கு. இது வந்து இந்த லாங் ஷோரோட செடிமெண்ட் மூவ்மெண்ட் அதை பற்றி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. எப்படி இருந்தது அப்படின்ட்டு. பீச் கிட்ட வந்துட்டோம். இந்த சீகல் மோஸ்ட்லி எல்லா பீச்லேயும் இருக்கும். இந்த சீகல் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. பாருங்க, கிட்ட போனாலும் பயப்படாது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து போனால் அதுவும் நடந்து போயிட்டே இருக்கும். இன்னும் க்ளோஸராக போனீங்கன்னா லைட்டாக பறந்து போய் பக்கத்தில் உட்காந்துக்கும். ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்க. பீச்சுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. பீச்னாலே ஜாலி தானே. அதுவும் இங்கே அமைதியாக, மக்கள் ரொம்ப கம்மியாக, அவ்வளோ அழகா பீச் இருக்கு. அலைகளை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல, அப்படிதான் இருக்கு. இன்னொன்று, இந்த பீச்சில் வர்ற அலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னாக இருந்த மாதிரி இருந்தது. லைக் ஏன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அப்படியே ஒவ்வொரு டைமும் அது வந்து கரையை தொட்டுட்டு போகும்போது ஒவ்வொரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்க, தெரியும் பாருங்க எப்படி வந்துட்டு போகுதுன்னு. இப்போ தெரியுதா, இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி போகும். அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூ வேற மாதிரி வரும். எங்கே வரைக்கும் வந்துட்டு போயிருப்பாங்க. அது டைம் ஆக அதிகமாகிட்டே இருந்தது. பீச் முடிச்சிட்டோம், சன்செட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் கிளம்பலாமா? கிளம்பியாச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். ஜென்ரல் நம்ம எங்கேயும் பார்க்காத பிளேசஸ். இதுதான் பங்கர் அப்படின்னு சொல்றது. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல இந்த பங்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்டிவா இல்லை.
வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிறது, சேஃப்டியாக வைக்கிறதுக்காக இந்த பங்கர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப சேஃபான பிளேஸ். ஈவன் பாம்ஸ் போட்டாலும் இந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க போல. ஆல்மோஸ்ட் 8 years ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் எப்படி இருக்கு பாருங்க. நாட் இன் யூஸ். ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. இப்போ நம்ம எங்கேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருப்போம் பங்கர்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்ட்டு தோணுச்சு. இது இப்போ பார்த்த பங்கரோட டீட்டெயில்ஸ். இது என்ன, எப்போ கட்டினாங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பங்கரை நம்ம தரையிலேருந்து பார்க்குறோம், க்ளோஸராக பார்த்தோம் இல்லையா, அதை இன்னைக்கு டே இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமே மீட் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.